ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான மட்டன் கிரேவி செய்கிறத தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செஞ்சிடலான்றத பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கோம். அந்த மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு குக்கரில் நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்றதை பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ மட்டனை வேக வச்சு நம்ம எடுத்தாச்சு. ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம மட்டனை கிரேவி பண்ணுறதுக்காக தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிப்போம். வெங்காயத்தோட நிறம் இதளவு மாறினா போதும். இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நம்ம நல்லா வதக்கிப்போம். தக்காளி சாஃப்ட் ஆகுற அளவுக்கு நல்லா நம்ம இதிலே வதக்கிப்போம். பாருங்க, இது போல் வதக்குனா போதும். இப்போது இது கூட நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மிளகாத்தூளோட பச்சை வாடை போகிற வரைக்கும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க இது போல். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். அதோட தண்ணியும் சேர்த்து, வேக வச்ச மட்டனோட தண்ணியும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதில் வேறு எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணல. நம்ம நார்மலாக செய்கிறது தான். வெறும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள். சுவையே வேறு லெவலில் இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். கிரேவி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டு பார்ப்போம். இது கொஞ்சம் தண்ணி இருக்குது. தண்ணி கொஞ்சம் வத்தட்டும். நல்லா கிரேவியாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம டிஃபனுக்கும், லஞ்சுக்கும், ரைஸ்க்கு கூட இந்த கிரேவியை மட்டுமே ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையை மேலே கார்னிஷ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், இது சூப்பராக ரெடி ஆகியிருக்கு மட்டன் கிரேவி. மறக்காமல் இது போல் மட்டன் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.